ஒன்று கேட்கட்டா? உண்மை சொல்லுவியா? எனக்கு ஆதியப்பா பிடிக்குமா இல்ல அம்மா பிடிக்குமான்னு கேட்க போறீங்க அதானே? நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்காது இல்ல மாமா. ஆதிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவன் வாழ்றதே உனக்காக தான் எனக்கு இப்பதான் தெரியுது. மாமா நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? டேய் சொல்லு. இத பத்தி நாம பேச வேண்டாம் மாமா. நானும் எங்க அம்மா மாதிரியே இருக்க பழகிக்கிறேன். ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா மனசு எவ்வளவு வலிக்கும்னு அன்னைக்கு நீங்க ஆண்டலத்துக்கிட்ட சொன்னீங்கல்ல. அதனால இனிமே நானும் எதுக்கும் ஆசைப்பட போறதில்ல. மாமா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? இனிமே தூக்கத்துல அப்படியெல்லாம் உளர மாட்டேமா. அப்படியே உளறினாலும் உன் பேரை சொல்லிதான் உளருவேன். அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா ப்ளீஸ். நீ அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கு. இல்ல இனிமே அம்மா அழ மாட்டேன். உனக்கு என் மேல கோவம் இல்லல்ல, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அம்மாக்கு அதுவே போதும். அழாதம்மா எனக்கு அதுவே போதும். நானும் அப்பா இல்லாம வாழ பழகிக்கிறேன். அம்மா அந்த வீட்ல எல்லாருமே சோகமா இருக்காங்க. யாருமே சாப்பிடலம்மா. பாட்டி கிட்டயும் கேட்க முடியல. ஆதியப்பா என்னை விட்டு போயிட்டீங்கல்ல. போங்க, உங்க கூட இனிமே பேச மாட்டேன். ஆதியப்பா எங்க போனீங்க? இனிமே என்ன பார்க்கவே வர மாட்டீங்களா? ஆதியப்பா உங்களை எல்லாரும் அடிச்சப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சாரி ஆதியப்பா. ரொம்ப அடிச்சிட்டாங்களா ஆதியப்பா? எனக்காக தானே நீங்க அடி வாங்குனீங்க. ஐ லவ் யூ ஆதியப்பா. ஏய் உன்னதான்டா, ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உட்காரு உட்காருடே. ஆதியா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? எப்படியாவது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க நினைச்சுதான் நம்ம நிறைய பண்ணோம். ஆனா எல்லாமே தலைகீழா முடிஞ்சிருச்சு.
அவளை சுத்தி நடந்ததெல்லாம் அவளை அப்படி மாத்தி வச்சிருக்கு. என்ன தாண்டி அவளை சுத்தி நடந்துச்சு? இவன் ஆதி என்ன கத்தி எடுத்துட்டு போய் வாசு குத்தியாடி கொலை பண்ணான். அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இவனுக்கு இதே தேவைப்பட்டுச்சு. குடும்பத்துல இருக்கிறவங்க அவன் இதயத்தை தூக்கி இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இவன் இடத்துல வேற எவனா இருந்தா என்னடி பண்ணிருப்பான்? இதயத்தை கொடுத்ததுக்காக பாரதிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பான். இவன் பண்ணானா அப்படி? வாழ்க்கை கொடுத்துருக்காண்டி அவளுக்கு. ஏய், எனக்கு புரியுதுடா. ஆனா அவளுக்கு ஆதி செஞ்ச நல்லதை விட அவங்க குடும்பம் செஞ்ச கெட்டதான் பெருசா தெரியுது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆதி பண்ணானா? ஆனா சத்தியமா சொல்றேன்டி, இந்த உலகத்திலே நான் பார்த்த ஒரு வடிகட்ட முட்டான்லாம் அது உன் ஃப்ரெண்டு பாரதி தாண்டி. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிச்சுட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தா ஒரு மனுஷனுக்கு 1/4 கிலோ மூளை இருக்கணும்டி. அதை வச்சு யோசிக்க மாட்டா? இந்த காலத்துல எல்லாம் 2வது கல்யாணம் பண்றதுலாம் சாதாரண ஒத்துக்கலாம். ஆனா இன்னொருத்த குழந்தை எல்லாம் தா குழந்தைன்னு ஏத்துக்கிறதுலாம் சாதாரண விஷயமா? பின்ன பண்ணால அவனை புரிஞ்சுக்காம தமிழ் அவன் பாசமா பாத்துக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு ஆசை வந்துருச்சு. அவன் தமிழை வளர்க்குற மாதிரி நானும் ஒரு பொம்பளை புள்ள. சரி, ஓகே, விடு. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் போராடி பார்த்துட்டோம். அவளும் மனசு மாறுற மாதிரி தெரியல. சும்மாரு. நேத்து நைட் அவ ஆதியோட போட்டோ வச்சுட்டு அழுகிறாடி. டேய், என்னடா நீ இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? இவங்க 2 பேர் பண்றதுக்குலாம் பாவண்டி அந்த பச்சை குழந்தை. அவன் என்னடி பண்ணுவா? யோசிக்க மாட்டாங்களா? என்ன அப்படி திமிரு உன் ஃப்ரெண்டுக்கு? பெத்த பிள்ளைக்கு தான் வாழ்றேன்னு சும்மா வாய் சாப்பிடாத அவளுக்கு.